ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிர்லா மந்திலேருந்து 10 ரூபா கொடுத்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே போட்டிங் போகிறோம். அழகாக பின்னால் இருக்குது தீபம், பெரிய தீபம் பின்னால் பார்க்க அவ்வளோ பெரிய தீபம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒட்டியே தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து போகிறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது தீபம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். மெமோரியலுக்கு வந்து கட்டியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த தீபம் வந்து பெரிய தீபம் வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து இங்கே இருந்துன்னா நம்ம அழகாக ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம். உள்ளே வந்து போனால் செக்ரட்டரியேட் பக்கத்தில் தான் இருக்குது. மூணுமே வந்து சேர்ந்து தான் இருக்குது. தீபம், போட்டிங் எல்லாமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து பிர்லா மந்திர் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து மேலே பார்க்க பிர்லா மந்திர் தெரியுது. இங்கேருந்து பாருங்கள் பிர்லா மந்திர் வந்து சூப்பராக தெரியுது. இது வந்து போட்டிங் போகிறதுக்காக இருக்கும். பார்க்குக்குள்ளோடையே வந்து போட்டிங் போகணும். அதுக்கு வந்து நீங்கள் பார்க்குக்கு 20 ரூபா, அப்புறம் போட்டிங் 100 ரூபா, 120 ரூபா நீங்கள் பே பண்ணணும் ஒருத்தருக்கு. இங்கேருந்து அதோடைய வாசலேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தெரியுது பிர்லா மந்திர். இங்கே பாருங்கள். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும். பார்க்கு போயிட்டு அப்படியே அதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு 20 ரூபா டிக்கெட் வந்து நம்ம வாங்கணும். 20 ரூபா டிக்கெட் வாங்கினதுக்கு பார்க்குக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் தான் 100 ரூபா வாங்கணும். பார்க்குக்கு 20 ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம உள்ள பார்க்குள்ளேயே போய் தான் போட்டிங்க்கு நம்ம போக முடியும் அதுக்குள்ளே. அதனால் கண்டிப்பாக 120 ரூபா டிக்கெட் வந்து நம்ம வாங்கிட்டு போகிறோம். அங்கே ஒரே மரங்களாக தான் இருக்குது. 2 பக்கம் ஒரே மரங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்குது. இப்போ போட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக மரங்கள் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. பார்க்கில் நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் வந்து விளையாட்டுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், பார்க்குக்குள்ளே ஒரு போனால் தான் போட்டிங் போக முடியும். இதுக்கு 20 ரூபா, போட்டிங்க்கு வந்து 100 ரூபா, டோட்டலி 120 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், போட்டிங் வந்துட்டோம். போட்டிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஒருத்தருக்கு 100 ரூபா, 2 பேருக்கு 200 ரூபா. ஏற்கனவே 20 ரூபா கொடுத்தோம். ஸோ 120 வந்து 240 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கு. டிக்கெட் வாங்க. பாருங்கள், வந்து பாருங்கள் போட்டிங் வந்து பாருங்கள். நம்ம இப்போ வந்து அவ்வளவா யாரும் இல்லை. ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரில. 100 ரூபாய்க்கு நடுவில் தான் வந்து புத்தா சிலை இருக்குது. பாருங்கள், நடுவில் வந்து புத்தா சிலை. இதே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. சிறு சிலுன்னு காற்று வேறு அப்படி அடிக்குது. பிரமாதமாக இருக்குது. இப்போ மழை வேறு பெஞ்சதுனால வெயிலும் இல்லை அவ்வளோவா. ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு போட்டுக்கும் ஒரு சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க. ஃபேமிலி பர்சனுக்கு 2 பேர் இருந்தால் அப்படி தனித்தனியாக வந்து போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரே விலை கிடையாது.
ஏங்க இங்கே போட்டிங் ஒவ்வொன்றுக்கும் தனி விலை. இந்த போட்டிங் பாருங்கள், ஒவ்வொருக்கும் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், இது நிறைய பேர் வந்தால் அதுக்கப்புறம் இந்த ஒரு போட்டு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த ஒரு போட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கு சின்ன, நாங்கள் 2 பேர்னால சின்ன போட்டில் தான் போக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸ்பீடு போட்டு, அப்புறம் டான்ஸ் போட்டு, இப்படி நிறைய வந்து வச்சுருக்காங்க. போட்டுருக்காங்க பாருங்கள், ஸ்பீடு போட்டு, டீலக்ஸ் ஃபேமிலி போட், இப்படி நிறைய வந்து போட்டிருக்காங்க. புத்தா விசிட், தான் போக போகிறோம் இப்போது. இப்போ போட்டில் வந்து நம்ம ஏறியாச்சு. போட்டு வந்து கிளம்ப போய்கிட்டு இருக்கு பாருங்கள். போட்டு வந்து கிளம்பி உட்காந்தாச்சு. போட்டிங்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போட்டிங்கில் போகும்போது தண்ணிக்குள்ளேருந்து சில்லுன்னு காற்று வரும். உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். போட்டிங்னா யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இப்போ போட்டு வந்து கிளம்பியாச்சு. பாருங்கள், எல்லாரும் உட்காந்துருக்காங்க. போட்டிங்கில் போகும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ போட்டிங் போகலாம் அப்படின்னு எந்த ஊருக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் போட்டிங் இருக்குது. இப்போ கன்னியாகுமரிலாம் வந்து போட்டிங் இருக்குது. ராமேஸ்வரத்தில் கூட இப்போ வச்சுருக்காங்க, போட்டிங் இருக்குது. அங்கேயும் நாங்கள் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரிஷிகேஷில் வந்து போட்டிங் இருக்குது, அங்கே நான் போயிருக்கேன். நிறைய ஊருக்கு போகும்போது எல்லா இடமே நான் போட்டிங் போவேன். போட்டிங் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. போட்டிங் தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்க. புத்தாச்சலையில் வந்து நம்மளை இறக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்து மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. புத்தர் சிலையில் வந்து இறக்கி விட்றாங்க. எல்லோரும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். சிலையை வந்து பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இறக்கி விட்டுருக்காங்க. புத்தர் சிலை பக்கத்தில் வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏறிக்கலாம். பாருங்கள், புத்தர் சிலை பக்கத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள். லும்பினி சிலை, புத்தர் சிலை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே தீபம்லாம் வந்து பக்கத்தில் பார்த்தோம். இப்போ வந்து போட்டிங்கில் வந்து புத்தர் சிலைக்கு நம்ம வந்துட்டோம். அங்கேயே புத்தர் சிலை எடுத்துருக்கோம். இப்போ புத்தர் சிலைக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள், நம்ம தண்ணிக்கு நடுவில் இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து போட்டிங் போகலாம். சூப்பராக இருக்குது. காற்று வந்து பயங்கரமாக காற்று அடிக்குது. நடுவில் நம்ம இருக்கோம், சுற்றி வர வந்து தண்ணி. இப்போ அவங்க வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணி சேர்ந்த உடனே அவங்க வருவாங்க. வந்த உடனே தான் போக முடியும். இங்கேருந்து போக முடியாது. அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு உட்கார வேண்டியதான். 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். 40 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ
கம்மியான ஒரு விலையில தான் எடுக்கிறாங்க. நாங்களும் வந்து எடுத்தோம். பக்கத்தில் போகுது, சத்தம் கேட்குதுங்க பாருங்க. லைட் போய்கிட்டே இருக்கு. இங்கே இந்த சிலையை பார்க்கறதே பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கேயே பார்க்க சின்னதாக தெரியுது, ஆனால் இந்த புத்தர் பெருசாக இந்த தெரியுதா இங்கே பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ தான். இங்கேருந்து தீபத்தை பார்க்க நமக்கு கொஞ்சம் இதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து பார்த்து இருக்கோம். புத்தரை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் அந்த சைடு வேறு. புத்தா பாருங்கள், ஹைதராபாத் லேக்குக்கு நடுவில் இருக்கிற புத்தா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்க புத்தரை பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. அம்பேத்கர் சிலை, செக்ரட்டரி எல்லாமே இங்கேருந்து அருமையாக தெரியுது. கமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கேயே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. கூட்டம் நல்லா இருக்கிறாரு. நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வேறு போட்டு வரும், அதில் ஏறிக்கங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு போயிட்டாங்க. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். ஃபோட்டோ ஓடி எடுத்தாச்சு. ஆனால் நம்ம இறக்கி விட்டு போனதுனால புத்தர் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபோட்டோ வந்து 40 ரூபா வந்து எடுக்கிறாங்க. 40 ரூபா கொடுத்துருக்கோம். இப்போ ஃபோட்டோ வந்து எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்களை இறக்கி விட்டு போட்டு வந்து அந்த போயிடுச்சு. வேறு போட்டு வந்து வரும்னு சொன்னாங்க. எப்போ வருது? 10-15 நிமிஷத்தில் வரும்னு சொன்னாங்க. இப்போ அந்த போட்டு வந்து போயாச்சு. அடுத்த அந்த போட்டு வந்தவங்க தான் அந்த அடி நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். இங்கேருந்து அம்பேத்கர் சிலை வந்து பாருங்க தெரியுது, செக்ரட்டரி, அதுக்கப்புறம் தீபம், அப்புறம் ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கேருந்து பாருங்க சார். காலடியில் நிறைய புறாக்கள் வந்து உட்காந்துருப்பாரு. பாருங்க, ஒருத்தருக்கு வந்து 500 ரூபா இந்த போது. இவ்வளோ அழகாக இருப்பாங்க புத்தர் சிலை. ஹைதராபாத்.
போட்டு பாருங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கு. அங்கே அதுக்குள்ளே ஸ்பீடாக போச்சு. லாஸ்ட் வரைக்கும் இங்கே கூட்டிகிட்டு இங்கே வராங்க. எப்படி இந்த போட்டிங்க்கே ஒரு மணி நேரம் இப்போ இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் அங்கே ஆள் சேர்ந்து அதுக்கப்புறம் அடுத்த போட்டு வரும்போது அவங்கள இறக்கி விட்டுட்டு நம்மளை ஏற்றிட்டு போவாங்க. பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி வர பச்சை பசேல் நிறைய செடியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. செடிகள், பூக்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல அழகான புத்திர சிலை இருக்கிற இடத்துல இறக்கி விட்டாச்சுன்னா மக்கள் கேட்பாங்களா? நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும். அரை மணி நேரம் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக ஃபோட்டோ வந்தாச்சு. அடுத்த நம்ம ஏறத்துக்கு போட்டு வந்தாச்சு. இப்போ அவங்கள இறக்கி விட்டு நம்மளை ஏற்றிட்டு அப்படியே கொண்டு விட்டுருவாங்க. லாஸ்ட்டு வரையெல்லாம் கூட்டிகிட்டு போகல, ஸ்பீடு போட்டு மட்டும் தான் வந்து லாஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்தாச்சு. எல்லாருமே வந்து வந்த உடனே விசில் அடிக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஒரு லைனில் நின்று ஏற வேண்டியதான். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறியிருக்கோம். ரொம்ப சூப்பராக ஒரு வித்தியாசமான ரொம்ப எந்த ஊருக்கு போனாலும் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும். கிளம்பியாச்சு. போட்டில் எல்லோரும் ஏறி இவங்களாம் இறங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் ஏறி போயாச்சு. இப்போ பாருங்கள், போட்டு கிளம்பியாச்சு. மறுபடியும் புத்தா சிலையிலேருந்து அந்த இடத்துக்கு போகிறோம். லாஸ்ட் வரையும் கூட்டிகிட்டு போகல, ஸ்பீடு போட்டு அதை மட்டும் தான் லாஸ்ட் வரையும் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே சிலையில் இறக்கிட்டு திருப்பி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போகிற இடத்துல நிறைய இங்கேயே நீங்கள் பார்க்க முடியுது. எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் சொல்லலாம். போகிற இடங்களில் சும்மா நமக்கு சான்ஸ் கிடச்சா எல்லா இடமே கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் நேரவே இறங்க வேண்டியதான். இப்போ ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் இறங்கி வந்து வேறு பாதையில் அப்படின்னு இறங்குற இடத்துலேயே வந்து ஹோட்டல் இருக்குது. ஒரு ஹோட்டல் உடுப்பி ஹோட்டல் நாங்கள் சாப்பிடல. சரி, நாங்கள் போயிட்டோம். வேறு ஹோட்டல் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் ரிலேஷன் வீடு இருக்குது, அங்கே போயிட்டோம். அப்புறம் அங்கே போய் வந்து சாப்பிட்டு 3:30 மணி ஆகிடும். அங்கே போய் தான் வந்து பார்த்தா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அங்கேருந்து பாருங்கள், அம்பேத்கர் சிலை தெரியுது. போட்லேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எப்படி ரொம்ப அருமையாக இருந்தது. ஹைதராபாத்தில் நல்லா சுற்றி பார்த்தோம். ராமாந்தர் கோயில், அது போய் ஏகப்பட்ட கோயில்கள் ஃபேமஸான போட்டிங் இதெல்லாம் வந்து எக்கச்சக்க நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் நிறைய இடங்கள் இருக்கா கேட்டால் அந்த மியூசியம் பார்த்தோம். சார்மினார் எவ்வளோ நல்ல ஒரு கூட்டம் இருக்குது சொல்லலாம். நாங்கள் வரத்துக்குள்ளே இன்னொரு போட்டு வந்துச்சு, அதுக்குள்ளே இன்னொரு நல்ல ஒரு கூட்டம் இருக்குது. நிறைய வகை போட்டு வச்சுருக்காங்க. எங்கே பாருங்கள், அது போட்டிங் முடிஞ்சது. இறங்கி வந்து அந்த பார்க் வழியாக சைடில் வேறு ஒரு இடம் இருக்குது, அப்படியே போயிடலாம். பார்க்குள்ளே நீங்கள் திரும்ப போகணும். பார்க்கு சைட்லேயே இந்த ஹோட்டல் இருக்குது, வேணால் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே போய் நேரம் வெளியில் வந்து நம்ம போயிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியும். போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. இப்போ உட்காந்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. அருமையாக இருக்குது. போட்டிங் வந்து 120 ரூபாய்க்கு அழகாக வந்து போயிட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே பார்க்கில் மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ஹைதராபாத்தில் மறக்காமல் வந்து போட்டி வாங்க. இந்த வீடியோ இது பிடிச்சிருக்கு அப்படிங்க, மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன், எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டம்னு எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். என்ட்ரன்ஸ்க்கு பாருங்கள். முடிஞ்சு போச்சு போட்டிங். முடிஞ்சு ஹோட்டல் இருக்குது.
உங்களுக்கு சாப்பிட்னா வெஜிடேரியன் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். சீரியல் ரிவ்யூ தான் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. ஆனால் நிறைய பேர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேஸ் பற்றி விளாட்னது பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியே இந்த சீரியல் ரிவ்யூ தான் போடுவேன். எங்கேயாவது போனால் அந்த வீடியோக்களும் நான் போடுவேன். இன்னொரு சேனலும் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.